தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் அடியோடு நாசமாக்கி வருகிற பேரிக்காத்தான் எனப்படும் சீமக்கருவேல மரங்கள் 50 அடி 60 அடி ஆழத்துக்கு மண்ணுக்குள் வேரோடி அங்கே நெடுந்தொலைவுக்குள்ள தண்ணீரையும் உறிஞ்சிக் கொண்டு கரியமில வாயுவை உமிழ்ந்து பிராணவாயை உள்வாங்கிக் கொள்கிறது. இதனால் விவசாயம் அழிந்து வருகிறது. இந்த மரங்களுக்கு அடியில் ஆடு மாடுகள் போய் நிழலுக்கு கூட நிற்காது, பறவைகள் கூடு கட்டாது. கேரளத்தில் ஒரு இடத்திலே கூட பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறை மக்களுக்கு ஏற்பட வேண்டியது அவசியம் என்றாலும் அந்த அக்கறை யாருக்கும் கிடையாது. நான் 11 ஆண்டுகளாக இதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் உயர்நீதிமன்றத்தில். இப்பொழுது கடந்த முறை நீதிபதிகள் அரசாங்கத்துக்கும் சரியான ஆணைகளை பிறப்பித்தார்கள். மாவட்ட கலெக்டர்களினுடைய கூட்டத்தை கூட்டி வருவாய்த்துறை தலைமை அதிகாரியின் மூலம் இவற்றை அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். ஆனால் அந்த ஆணை செயல்படுத்தப்படவில்லை. நான் 7 மாவட்டங்களில் காலை முதல் மாலை வரை இருந்து நானே அந்த பணியில் ஈடுபட்டதால் வேரோடு எடுத்தால் தான் அகற்ற முடியும். மேலே வெட்டிவிட்டால் மீண்டும் முளைத்துவிடும். அதில் ஈடுபட்ட காரணத்தால் அந்த விஷப்புகையால் நான் தாக்கப்பட்டு என் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 20 நாட்களாக நான் பேச முடியவில்லை. நான் அதை பொருட்படுத்தவில்லை. நான் நீதிபதிகளிடமே சொன்னேன், நான் ஒரு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர். இந்த வேலை செய்வதால் 5 ஓட்டு கூட கிடைக்காது. இது ஓட்டுக்காக செய்கிற வேலை இல்லை. இதை யாரும் இதை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். தமிழகம் பாழாகிவிடக்கூடாது என்பதற்காக, விவசாயம் அடியோடு நாசமாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த வேலையை என் தோள் மீது போட்டுக்கொண்டு நானும் என் தோழர்களும் அங்குள்ள விவசாயிகளுமாக சேர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டு வருகிறோம். இப்பொழுது நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தை உடனடியாக கூட்டவும், அதற்கு உரிய ஆணைகளை தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை செயலாளர் பிறப்பிக்கவும், அதற்கு என்னென்ன தேவையோ அதற்குரிய தேவைகளை செய்து கொடுக்கவும் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களிலே பெரும்பாலும் இது அகற்றப்பட்டு விட்டது என்று அரசாங்க தரப்பிலே உண்மைக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு தகவலை இங்கே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நினைக்கிறேன் சொன்னார். எந்த ஊரில் எடுத்திருக்காங்க, எங்கே எடுக்கலை. கோர்ட்டில் இப்படி தப்பான தகவல்களை அரசாங்க அதிகாரிகள் சொல்லக்கூடாது. அப்படியே குவிஞ்சு கிடக்கு, எல்லா ஊர்லையும் அடர்ந்து கிடக்கு. அகற்றணும்னா அது வார் ஃபுட்டிங்கில் எடுத்தா தான் முடியுமே தவிர சும்மா ஒரு 2 இடத்துல போய் எப்படி எடுத்து விடுவோம் காட்டுற மாதிரி காட்டுறதுனால ஒன்றும் பயன் கிடையாது. ஆகவே இதற்கு நீதிபதிகள் மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறார்கள், சரியான ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அரசு இதை நிறைவேற்ற வேண்டும், இதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நான் அரசுக்கு வேண்டுகோளாக உங்கள் மூலமாக நான் முன்வைக்கிறேன். மாறுநாடு நிற்கிறாள் அந்த மரம் போங்க, அப்படி முன்னாடி போங்க. மாறுநாடு நிற்கிற மரத்துக்கு முன்னாடி போயிருக்க. போட்டோ பண்ண என்ன எடுக்கிறீங்க?